வங்கதேச போரின் போது தாம் பிரதமராக இருந்திருந்தால் கர்தார்பூர் குருத்வாராவை பெற்றுக்கொண்டு பாகிஸ்தான் வீரர்களை திரும்ப அளித்திருப்பேன். பஞ்சாபில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. ஜனநாயகத்தை காக்க டெல்லியில் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு சோனியா காந்தி வேண்டுகோள். நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் அரசியலமைப்பை காக்க உதவும் என்றும் வலியுறுத்தல். காங்கிரசின் வறுமையை ஒழிப்போம் என்ற வாக்கியம் வெற்று முழக்கம் என அமித்ஷா விமர்சனம். ஓபிசி பிரிவினரின் இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு வழங்க காங்கிரஸ் விரும்புவதாகவும் குற்றச்சாட்டு. சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணிகளை நிறுத்தி வைக்க வேண்டும். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தனது பாட்டி தந்தையின் ஆட்சி காலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிரான சிஸ்டம் இருந்ததை ராகுல் காந்தி ஒப்புக்கொண்டுள்ளார். ராகுல் காந்தி பேசிய வீடியோவை பகிர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். அரசு அங்கீகரித்த திருவள்ளுவர் படத்தை மாற்றி சாதி மத சமயம் சார்ந்த ஆளுநர் மாளிகை புகைப்படத்தை வெளியிடுவது சட்டத்திற்கு புறம்பானது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். மன்னர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1349வது பிறந்த நாள் விழா. திருச்சியில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை. பிஎஸ்சி நர்சிங் உள்ளிட்ட 19 வகையான துணை மருத்துவ படிப்புகளுக்கு ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியது. ஜூன் 21ஆம் தேதி கடைசி நாள் என மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவிப்பு. கிளாம்பாக்கத்தில் நோ பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்ட அரசு பேருந்திற்கு 1000 ரூபாய் அபராதம். அதிக பயணிகளை ஏற்றி வரும் அரசு பேருந்துகள், கூடுதல் வேகத்தில் இயக்கப்படும் அரசு பேருந்துகளுக்கும் அபராதம் விதித்த போலீசார். தமிழகம் முழுவதும் விதிகளை மீறும் அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கும் போலீசார். ஓட்டுநர் நடத்துனர் சீருடை முறையாக அணிந்துள்ளனரா என்றும் டிராபிக் போலீஸ் சோதனை. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் அரசு பேருந்தில் டிக்கெட் எடுக்காமல் வாக்குவாதம் செய்த காவலர். சென்னை பரங்கிமலை ஆயுதப்படை காவல் உயரதிகாரியிடம் விளக்கம் அளித்துக் கொண்டிருந்த போது திடீரென மயக்கம். செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட 16 டன் மாம்பழங்கள் கோவையில் உணவு பாதுகாப்புத் துறையினர் கைப்பற்றி அளித்தனர். தொடர் மழை காரணமாக பயனற்று போன எல் சாகுபடி. எல் பயிரை அறுவடை செய்யாமலேயே டிராக்டரை கொண்டு அழித்த விவசாயிகள். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடத்தப்பட்ட 2.5 வயது பெண் குழந்தை. 1.5 மணி நேரத்தில் மீட்டு பெண் உள்ளிட்ட 2 கைது செய்த போலீசார். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இன்று காலை தொடங்குகிறது 64வது பழ கண்காட்சி. மின் விளக்குகள் உதவியுடன் இரவிலும் தொடர்ந்த ஆயத்த பணிகள்.
ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. 58 தொகுதிகளில் வரும் நாளை வாக்குப்பதிவு. டெல்லி முதலமைச்சர் இல்லத்தில் வைத்து தாக்குதல் நடந்தபோது வீட்டில் கெஜ்ரிவாலும் இருந்தார். ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் பரபரப்பு குற்றச்சாட்டு. ஸ்வாதி மாலிவால் வழக்கில் நோய்வாய்ப்பட்டுள்ள வயது முதிர்ந்த தன்னுடைய பெற்றோரை துன்புறுத்துவதா? பிரதமர் மோடி வரம்பு மீறி செல்வதாக கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தின் கமர்ஹடி நகரில் திரிபுரா முதலமைச்சர் மாணிக் சாஹா ரோட் ஷோ. பாஜக கொடிகளை ஏந்தியவாறு ஆதரவளித்த தொண்டர்கள். பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் ஆம் ஆத்மி வேட்பாளருக்கு ஆதரவாக ரோட் ஷோ. தொண்டர்கள் புடைசூழ திறந்தவெளி வாகனத்தில் நின்றவாறு வாக்கு சேகரிப்பு. பிரஜ்வால் ரேவண்ணா சரணடையவில்லை என்றால் தன்னுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும். பேரனுக்கு முன்னாள் பிரதமர் தேவகவுடா எச்சரிக்கை. ஹைதராபாத்தில் சாலைகளை சீரமைக்க கோரி இளம்பெண் சேற்று நீரில் அமர்ந்து போராட்டம். குண்டும் குழியுமான சாலைகளால் விபத்துகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. மாலத்தீவுகளில் இந்தியாவின் ரூபாய் சேவை விரைவில் அறிமுகம். அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் முகமது சயீத் அறிவிப்பு. நடப்பாண்டு IPL தொடரின் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா அணியுடன் மோதப்போகும் அணி எது? பிளே ஆஃப் சுற்றின் 2வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் இன்று இரவு ஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை. உலகக்கோப்பை T20 கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டிக்கு 16.5 லட்சம் கட்டணத்திற்கு டிக்கெட் விற்பதா? ICCக்கு IPL முன்னாள் தலைவர் லலித் மோடி கண்டனம். கோல்டன் விசா வழங்கி ரஜினியை கௌரவித்த ஐக்கிய அரபு அமீரகம். நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்ட சூப்பர் ஸ்டார். சந்திரபிரபை வாகனத்தின் மீது எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். வழிநெடுகிலும் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடன் சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியையொட்டி கருட சேவை. நான்கு மாட வீதிகளில் கருட வாகனத்தில் எழுந்தருளி வலம் வந்த மலையப்ப சுவாமி.